அண்ணே 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 வேண்டாம் அண்ணே அண்ணே வாங்க ப்ளீஸ் அண்ணே கையை விடு அண்ணே கையை விடு அண்ணே விடு சொன்னா கேளுண்ணே வேண்டாம் அண்ணே இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன் கூப்பிடுங்க அண்ணிய கூப்பிடுறீ ஐயோ அண்ணே உன்னை கையை எடுத்து கும்பிடுறேன்னு சொன்னா கேளுண்ணே ப்ளீஸ்ண்ணே சொன்னா கேளுண்ணே ப்ளீஸ் அப்படியே ஓங்கி விட்டனா தெரியுமா என்ன பூச்சாண்டி காட்டுறியா என்னமோ அன்னிக்கிட்ட சொல்லிடுவேன் ஆட்டுக்குடி கிட்ட சொல்லிடுவேன்னு பயம் பொறுத்தன நீ என்னடி சொல்றது நானே சொல்றேன் அவளை கூப்பிட அவளை அண்ணே இல்லண்ணே இல்லண்ணே வேண்டாம் அண்ணே ப்ளீஸ்ண்ணே நீ என்ன கூப்பிடுறது நானே கூப்பிடுறேன் அவகிட்ட எல்லா உண்மையும் நானே சொல்றேன் அதுக்கப்புறம் இந்த வீட்டுல அர்ச்சனா இருக்கணுமா இல்ல கௌஷி இருக்கணுமாங்கறத முடிவு பண்ணிக்கலாம் ஐயோ ஐயோ அண்ணே அன்னைக்கு விஷயம் தெரியக்கூடாதுன்னு தான் அவங்களுக்கு அதிர்ச்சியான எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க அவங்க கர்ப்பமா இருக்காங்கன்னு ப்ளீஸ்ண்ணே நீ தான் அன்னைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அன்னைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு கேட்ட இன்னைக்கு அவளுக்கு தெரியணும் தெரிஞ்சா என்ன ஆகும்னு நான் பார்க்கணும் ஐயோ 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 வேண்டாண்ணே வேண்டாண்ணே ப்ளீஸ்ண்ணே உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்னு தெரியாம சொல்லிட்டேன்னு நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ்ண்ணே ப்ளீஸ் சும்மா இதையே சொல்லி பயமுறுத்திட்டே இருக்கீங்க இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் மொத்தமா சொல்லிட்டா எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம்ல ஐயோ 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 இல்லண்ணே வேண்டாண்ணே ஏற்கனவே அம்மாக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்க நிம்மதியை தொலைச்சிட்டு இருக்காங்கன்னு அன்னைக்கு தெரிய வேண்டான்னு அவங்களுக்கு மட்டும் இல்ல அவங்க வயித்துல வளர்ற குழந்தைக்கும் ஏதாவது ஆயிடும்னு அது உன்னோட குழந்தை தானே ஏய் அது ஏன் பொண்டாட்டி ஏன் குழந்தை அவங்களை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் நீ என்னடி நடுவுல தப்புதானே சாரிண்ணே மன்னிச்சிடுண்ணே சும்மா சும்மா அங்க வந்து நிக்கிற பத்தாததுக்கு அந்தால வேற கூட்டு வர என்ன சீன் போடுறீங்களா உன் மாமனை கூட்டிட்டு வந்தா நான் பயந்துருவேனா இல்ல இது சரிப்பட்டு வராது இப்ப மாமனை கூப்பிடுறேன் அப்புறம் அப்பனை கூட்டு வரேன்னு சொல்லுவ இதெல்லாம் சரிப்பட்டு வருமா இப்படி ஏதாவது சொல்லி பயன்படுத்திட்டே இருப்ப நீ எல்லாம் ஒரு ஆளு இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாடி விஷயத்தை நானே ஓபன் பண்றேன் அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அண்ணே 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 வேண்டாண்ணே ப்ளீஸ் அண்ணே ப்ளீஸ்ண்ணே ப்ளீஸ்ண்ணே அண்ணே விடல சாவடிச்சுங்க அண்ணே அண்ணே ப்ளீஸ்ண்ணே ப்ளீஸ் வேண்டாண்ணே ப்ளீஸ்ண்ணே அண்ணே அண்ணே வேண்டாண்ணே ப்ளீஸ் அண்ணே அண்ணே ப்ளீஸ் வேண்டாண்ணே சொல்லுங்க என்ன பண்றீங்க பூங்குடி என்னாச்சு என்ன உங்க அண்ணி கேக்குறால சொல்லு அண்ணே இல்லண்ணே வேண்டாண்ணே சொன்னா கேளுண்ணே நீயே சொல்றியா இல்ல நானே சொல்லட்டுமா இல்லண்ணே வேண்டாண்ணே ப்ளீஸ்ண்ணே ஏங்க என்னங்க ஆச்சு ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க என்ன பிரச்சனை அண்ணி பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி நீங்க உள்ள போங்க அண்ணி ஏய் ரெண்டு பேரும் வீட்டு வாசல்ல நின்னு சண்டை போட்டு கத்திட்டு இருந்தீங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏங்க என்னங்க நீங்களாச்சும் சொல்லுங்க என்ன சொல்லட்டுமா இப்ப ரெண்டு பேரும் சொல்ல போறீங்களா இல்லையா அண்ணன் தங்கச்சிக்குள்ள ஏதாவது இருக்கும் நீ வா நம்ம போய் வேலையை பார்ப்போம் அத்தை அது எப்படி அத்தை விட முடியும் பொம்பளை பிள்ளை அழ வச்சிட்டு இருக்காரு என்ன எதுன்னு கேட்காம விட முடியுமா பூங்குடி நீ சொல்லு என்ன பிரச்சனை ஒண்ணும் இல்ல அண்ணி ஒண்ணும் இல்லாததுக்கா இப்படி தேம்பி தேம்பி அழுதுட்டு நிக்கிற இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா ஏய் அவள என்ன மிரட்டிட்டு இருக்க நானே சொல்றேன் சொல்லுங்க கல்யாணத்துக்கு நலங்கு வைக்கணும் ரெடியாக சொல்லுன்னு அப்பா சொன்னாரு இவகிட்ட வந்து சொன்னா திமிரா பேசுறா அதான் அப்பா கிட்ட வந்து சொல்லலான்னு போறேன் வேணா வேணான்னு தடுத்துக்கிட்டு இருக்கா என்னங்க என்னங்க இது ஏற்கனவே அவ மனசு நொந்து போயிருக்கா நீங்க வர எதுக்கு அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க நீ போய் அவர்கிட்ட பதில் சொல்லுவியா சொன்னா கேட்கணும்
எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தானே கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னா. சரின்னு சொன்னா முழு மனசோட ஒத்துக்கல. அவ மனசுக்கு பிடிச்சா சரின்னு சொல்லிருக்கா. இங்க பாரு, இப்ப அதெல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்ல. யாரா இருந்தாலும் சொல் பேச்சு கேட்டு நடந்தா நல்லது. இல்லனா அவ்வளவுதான், சொல்லிட்டேன். ஏங்க இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், கடைசி நிமிஷம் வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்னு. நீ தைரியமா மாமா கிட்ட போய் எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல வேண்டான்னு சொல்லிடு. இங்க பாரு, எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது பூங்கொடி. ஒரு மிராக்கல் நடக்கும்னு நீ நம்பிட்டு இருக்க. ஒருவேளை அது நடக்காம போயிடுச்சுன்னா வாழ்க்கையே போயிடும். கூட பிறந்த உன் அண்ணனை சப்போர்ட் பண்ணாதப்ப வேற யாரு வந்து என்ன பண்ண முடியும் சொல்லு. இங்க பாரு, உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. அதை நீதான் காப்பாத்திக்கணும். பூங்கொடி, இங்க வா. என்னம்மா? என்ன நடந்துச்சு? ஒன்றும் இல்லையே. இங்க பாரு, உங்க 2 பேத்தையும் பெத்தவ நானு. நீங்க 2 பேரும் எதுக்கு சண்டை போட்டீங்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அதான் அண்ணன் சொல்லுச்சு, நலங்குக்கெல்லாம் ரெடி ஆகலன்னு. எனக்கு காது குத்தி ரொம்ப நாள் ஆச்சு. நீ சொல்றத அப்படியே நம்புறதுக்கு நான் ஒன்னும் அர்ச்சனா இல்ல. நீங்க 2 பேரும் வேற ஏதோ விஷயத்துக்காக சண்டை போட்டிருக்கீங்க. நீ கதறிய அழுது இருக்க. அந்த அளவுக்கு என்னடி பிரச்சனை நடந்துச்சு? நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்றேனேம்மா. என்கிட்ட நீ எதையும் மறைக்காத. ஐயோ இல்லம்மா. ஏன்? எனக்கு உண்மை தெரிஞ்சா கிணத்திலே குளத்திலே விழுந்துருவேன்னு பயப்படுறியா? அம்மா, ஏற்கனவே நான் செத்து செத்து பொழைச்சவ. செத்து செத்து பொழைக்கிறதுக்கு எனக்கு பழகி போச்சு. என்கிட்ட நீ எதையும் மறைக்காம உண்மையை சொல்லு. ஐயோ அம்மா, அப்படிலாம் எதுவுமே இல்லம்மா. இங்க பாரு, திரும்ப திரும்ப நீ அதையே சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும் பாத்துக்க. பெரிய மனுஷி நான் கேட்டுக்கிட்டு இருக்கேல, ஏன் நீ சொல்ல மாட்டியா? அத்தை, என்னான்னு கேக்குறேல. அத்தை கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இந்த வரேம்மா. என்கிட்ட மறைக்கன்னு நினைக்காத. எப்படி இருந்தாலும் எனக்கு உண்மை தெரிஞ்சிடும். ம். நல்ல வேலை, எப்படியோ தப்பிச்சிட்டோம்.